ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சாவித்திரியும் தாமரையும் வீட்டோட ஹால்ல நின்றுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டமா கீழே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மோகனா வராங்க. வந்த உடனே என்ன சாவித்திரி, என்ன ஆச்சு, ரொம்ப பதட்டமா எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருங்க மதனி, அண்ணன் வரட்டும், அண்ணன் வந்தா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே கீழே வராங்க. வந்த உடனே என்ன ஆத்தாச்சு, என்ன விஷயம், என்ன லபோ திபோன்னு கத்திக்கிட்டு எல்லாரையும் கீழே வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல மதனி, வீட்டில் இருக்கிற சில பேரோட சுயரூபத்தெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். யாரோட சுயரூபத்தை சொல்றீங்க? இங்க பாருங்க, அண்ணன் வந்தா எல்லா விஷயம் உங்களுக்கும் தெரிய தானே போகுது, கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜாங்கமும் வந்துடுறாரு. வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் கேட்கவும், அண்ணன் வாங்கண்ணே, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன், வாங்க உக்காருங்கண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், என்ன சாவித்திரி, என்ன விஷயம், எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா, இல்லை உன் பொண்ணுக்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்லைண்ணே, இந்த வீட்டில் நடந்த ஒரு சில விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த விஷயத்த சொன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுங்கண்ணே. இந்த விஷயத்த தெரிஞ்சதுலேருந்தே எனக்கும் அப்படி தான் இருக்குது, என்னால் நம்பவே முடியல தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன சாவித்திரி, நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது, கருப்பு இவங்க எல்லாருமே வராங்க. வந்த உடனே என்னாச்சுப்பா, வீட்டில் ஏதோ சத்தமா இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா சேது வா, நீ உன்னதான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா, இப்பவே நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னாச்சு அத்தை, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்களே, என்னாச்சு? இங்க பாரு சேது, நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ தான் ரொம்ப பதட்டமாக போற, உன்னோட மனசை கொஞ்சம் தடமாக்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அத்தை, என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? இங்க பாருங்க, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போனோம்ல, அப்போ தமிழ்ச்செல்வியை பார்த்து நீ என்ன வாக்கு சொன்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னத்த எதுக்காக இதை பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணல, தப்பு பண்ணாம அவ ஒரு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த வேதனையை எப்படி தாங்குறதுன்னு கருப்பசாமி வாக்கு கொடுத்துச்சுல்ல, அந்த வாக்கு எல்லாமே உண்மைதான், எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை பிளான் போட்டு வீட்டில் பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே படப்படன்னு ஆயிடுது. என்ன ஆண்டி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க? இங்க பாருங்க ஆண்டி, எல்லா விஷயமும் இப்ப தெரிய போதா, சேது மாமாக்கு தெரிஞ்சா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்க போறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா சேதோ, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது ஈஸ்வரியும் இங்க நிக்கிறாங்களே மதனியும், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, சித்ரா, இவங்க 3 பேரும் தான், இவங்க 3 பேரும் தான் பிளான் போட்டு ஐஸ்வர்யா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகவே பிளான் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய சதி பண்ணி உன்னை வலையில சிக்க வச்சு ஐஸ்வர்யாவை கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம், சேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன ஈஸ்வரி, என்ன சாவித்திரி சொல்ற, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? இங்க பாருங்கண்ணே, நான் ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்க பாருங்க, இந்த போன்ல இருக்கிற வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல இருக்கிற வீடியோவை காட்டுறாங்க. காட்டின உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு ஈஸ்வரி, சாவித்திரி சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இங்க பாருங்க மாமா, அத்தாச்சி சொல்றது எல்லாமே போய், இங்க பாருங்க அத்தாச்சி, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க பொறாமையால தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மதனி, எனக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய வேலையை நான் பார்க்கணும், நீங்க தானே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க, நீங்க இப்படி ஒரு கேடு கெட்ட வேலை பண்ணதுனால என் அண்ணனோட பதவி போச்சு, மரியாதை போச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவன் கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து ஈஸ்வரியா அப்படியே பலார்னு கண்ணத்திலே ஒரு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச உடனே நம்ம ஐஸ்வர்யா ரொம்பவே பதட்டமாகவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ மட்டும் உண்மையை சொல்லலை, அவ்வளோதான் உனக்கு, முதல்ல உண்மையை சொல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து மாமா ஒன்றும் இல்லை மாமா, எதுவும் இல்லை மாமா, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை மாமா அப்படின்னு பதட்டமாக சொல்கிறத பார்த்தாவே நம்ம சேதுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ என்ன பண்ணனு சொல்ல ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான்
நாங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு இது ஒண்ணு மட்டும்தான் மாமா, வேற எந்த தப்புமே நான் பண்ண கிடையாது மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு கதறி கதறி அழுதுறத பார்த்து நம்ம ஈஸ்வரிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நம்ம கதை அவ்வளவுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு என்ன சொன்ன சொல்லு, முதல்ல கையை எடுங்க மாமா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருந்து கையை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது கிட்ட ஐஸ்வர்யா எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் தமிழ்ச்செல்வியை நீங்க வீட்டை விட்டு துரத்துனீங்க, ஆனா தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற நீ, முதல்ல புரியுற மாதிரி சொல்லு. இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து நான் தான் மாமா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்ல நான் பேசின மாதிரி பேசின மாமா, தமிழ்ச்செல்வி இதுக்கு எதுக்குமே காரணம் கிடையாது, தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து ஐஸ்வர்யாவை பலார் பலார் பலார்னு அரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு இதுதான் மாமா, ஈஸ்வர்யா ஆண்டி தான் இதை என்ன பண்ண சொன்னாங்க, உங்களை இதை பண்ணாதான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி உங்களை எனக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஈஸ்வரியே அப்படியே கோவமா, இங்க பாரு ஈஸ்வரி, எப்படி ஈஸ்வரி இவ்வளோ கேடுகட்ட வேலையை உன்னால பண்ண முடிஞ்சிச்சு மாமா, அது வந்து மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோவத்துல தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எல்லாரும் ரொம்ப கோவப்படுவீங்கன்னா நான் தமிழ்ச்செல்வி மேல இந்த பழியை போட்டுட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, எவ்வளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ எங்க வீட்டு வாரிசும் எங்க வீட்டு மருமகளும் இங்க இந்த வீட்டுல இல்லாததுக்கு காரணம் நீ தானே மோகனா அப்படின்னு கண்ணை உருட்டவும், நம்ம மோகனா ஓடி போய் அந்த சாட்டையை எடுத்துட்டு வந்து நம்ம ராஜாங்க கையில கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம ராஜாங்க அந்த சாட்டையை எடுத்துக்கிட்டு, நீங்க இந்த குடும்பத்துக்கும் என் பையனுக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சாட்டையில போட்டு அடி வெளுத்துக்கிட்டே இருக்காங்க. மூணு பேரும் வலி தாங்க முடியாம இங்க பாருங்க மாமா, என்னை அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, பெரியப்பா என்னை அடிக்காதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு அடிக்கிறத நிறுத்திட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு என்ன குறை வச்ச, எதுக்காக இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லவும், நம்ம சாவித்திரியும் தாமரையும் இங்க பாருங்கண்ணே, இவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு நான் அப்பவே சேதுக்கிட்ட சொன்னேன், இவங்க ஏதோ பிளானோட தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, வேணா சேதோ கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணத்தை தள்ளி போடு சேதுன்னு நான் 1000 முறை சேதுக்கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனா சேதோ இது எதுவுமே காதுல போட்டுக்காம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில திருத்தவே முடியாத தப்பா பண்ணிட்டான், தமிழ்ச்செல்வியை உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு தமிழ்ச்செல்விய இந்த வீட்டை விட்டு துரத்தி இந்த ஊருக்கு முன்னாடி 2 பேருக்கும் எந்த பந்தமும் இல்லைன்னு எல்லா பந்தத்தையும் முறிச்சு விட்டுட்டு இப்போ இந்த ஐஸ்வர்யாவோட இது எல்லா தப்புக்கும் காரணமா இருந்த இந்த ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணி வைக்கிட்டானே, இங்க பாரு சேதோ, இந்த தப்பை நீ எப்படி திருத்த போற, தமிழ்ச்செல்வி மேல இப்போ எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட, இனிமே நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது தலையில அடிச்சுக்கிட்டு கீழே உட்காந்துறாரு. உட்காந்த உடனே நம்ம ராஜாங்கமோ சேதோ என்னாச்சு சேதோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த விஷயத்துல கண்மூடித்தனமா நம்பியிருக்க கூடாது, நான் தீர விசாரிச்சிருக்கணும்பா, தமிழ்ச்செல்வி அப்பவே சொன்னா எந்த தப்பும் பண்ணலன்னு, இப்போ சாவித்திரியத்தை சொல்லிதான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியற மாதிரி இருக்கு, தாமரை விஷயத்துல நான் வீட்டுல இருந்த எல்லாருமே எனக்கு எதிராக இருந்தப்போ தமிழ்ச்செல்வி மட்டும்தான் எனக்கு ஆதரவா இருந்தா, அதே மாதிரி அவ இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டான்னு நானும் நம்பியிருக்கணும், ஆனா அவ பேச்ச நம்பாம அவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டனே, ஐயோ கடவுளே என்னை மன்னிச்சிரு, எப்படி நான் இந்த தப்பை சரி பண்ண போறேன்னு தெரியலையப்பா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், இங்க பாரீஸ்வரி இந்த குடும்பத்துல நீ இனிமே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், நம்ம சாவித்திரி இருந்துட்டு, ஆமாண்ணே நீங்க சொல்றது கரெக்டு தானே, நீங்க எடுத்திருக்க முடிவும் கரெக்டு தானே, இனிமே இந்த வீட்டில் இவங்க இருந்தாங்கன்னா இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பறி போயிடும் அப்படின்னு சொல்லவும், நம்ம நடேசன் இருந்துட்டு, எப்படி சின்னம்மா, எப்படி உங்களால இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது, நீங்க எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம், இந்த வீட்டுக்கும் என்னோட அப்பாவுக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு நடேசன் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க, இனிமே
ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இத்தனை நாளா எத்தனை தப்பு பண்ணியும் நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாரையும் சேர்த்து பிடிச்சோம் பாரு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு தண்டனையை கொடுத்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இப்படி பண்ணணும்னு தோணி இருக்காது இல்ல. இனிமே இந்த வீட்டு பக்கம் இந்த வீட்டு வாசப்படியை கூட நீங்க மிதிக்க கூடாது. நாங்க எதுக்காக இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? நான் இங்க பாருங்க மாமா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா சொத்தும் இந்த வீடும் ஐஸ்வர்யா பேருக்கு மாறி எத்தனையோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம் சேது அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு இங்க பாருங்க மதனி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க, இந்த சொத்தெல்லாம் ஐஸ்வர்யாவோட பேரு மாத்துறதுக்காக தான் நாங்க நிறைய வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இது எல்லா சொத்துமே ஐஸ்வர்யா பேருக்கு மாறிச்சு. நீங்க யாரு என்ன வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு? இங்க பாரு ஐஸ்வர்யா, நீயே சொல்லு, இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரை கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாருமே வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேரை மாத்துறதுக்காக தான் ஈஸ்வர்யா ஆண்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. இப்போ நீங்கள் எங்களை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நெஞ்சு வெடிச்சு போய் ரெண்டு பேருமே உட்காந்துடுறாங்க. கீழே உட்கார்ந்த உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு மாமா என்னாச்சு மாமா, சேதோ என்னாச்சு சேதோ, மாப்பிள்ள எழுந்துரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு என்ன ஈஸ்வரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கக்கா, நான் எதுக்காக போய் சொல்லணும்? இந்த வீட்டுல இத்தனை வருஷமா நாங்க இருந்திருக்கோம். ஆனா இந்த வீட்டுல எங்களை என்னைக்காவது எங்க இஷ்டத்துக்கு விட்டுருக்கீங்களா? எல்லா முடிவும் நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ இந்த வீட்டுல நாங்க அடிமையா இருக்கிற மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது ன்றதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு பிளானை போட்டு இந்த சொத்து எல்லாத்தையும் எங்க பேர்ல மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க சின்னம்மா, இத்தனை நாளா உங்களை என்னோட அம்மா இடத்துல வச்சுதான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு அம்மாவே ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. இந்த துரோகத்தை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கீங்களே, உங்களை எந்த காலத்துக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன். கண்டிப்பா நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தருவீங்க. இந்த நீங்க எங்களை ஏமாத்தி வாங்கின எல்லா சொத்தையும் திரும்ப நான் எங்க கிட்ட வாங்குவேன். நீங்க கண்டிப்பா நடுத்தருவுல தான் நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி சேதோ, எப்படி இப்படி இவ்வளோ தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லா சத்தம் எங்க பேர்ல இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ என்னதான் பண்ணாலும் செஞ்சாலும் இனிமே எங்களை யாரும் அசைக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, முதல்ல எல்லாரையும் வீட்டை விட்டு போக சொல்லு. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு எல்லாருமே வீட்டை விட்டு போக சொல்றாங்க. நம்ம ராஜாங்கமும் மோகனா வா மோகனா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தாமரை இருந்துட்டு மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போனோம்? இவங்க எல்லாரும் சதி பண்ணி இந்த வீட்டை அவங்க பேர்ல மாத்திருக்காங்க. இது ஃபோர்ஜரி. அதனால நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாமா. இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்கள உள்ள தள்ளலாமாமா. நம்ம எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும், என்ன தாமரை என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போ. இந்த வீட்டில் இருக்கிற தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. எல்லாரும் முதல்ல இந்த வீட்டை விட்டு போறீங்களா இல்ல நானா கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு மோகனா, சாவித்திரி, தாமரை, சேது வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சாவுத்திரி இருந்துட்டு இங்க பாருங்க தாச்சி, இங்க பாருங்க மதனி, நீங்க பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. ரொம்ப பெரிய துரோகத்தை பண்றீங்க. இத்தனை வருஷமா உங்களுக்கு சோறு போட்ட உங்களுக்கே இப்படி கேடுகட்டத்தனமா மனசாட்சி இல்லாம இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க பண்றதுக்கு அனுபவிச்சு தீருவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாவும் ஆவேசமாவும் பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாரு தாமரை, இவ்வளோ லென்த்தெல்லாம் பேச வேண்டாம், பரவாயில்ல, நாங்க பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிச்சுக்கிறோம், உனக்கிட்ட அதை பத்தி கவலை, முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு ஐஸ்வர்யா திமுறா பேசவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா ஐஸ்வர்யாவை பல்லாருன்னு ஒரு அறையிறாங்க. இங்க பாரு, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்ப, என் பையனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சு பண்றதுக்காக தான் நான் உன்னை என் பையனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன். ஆனா இவ்வளவு சதி பண்ணி நீங்க எல்லாரும் என் பையனையும் என் குடும்பத்தையும் நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க.
உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த வீடு இப்போ உங்கள் பேரில் இருக்குதுனால நீங்கள் ரொம்ப மிதப்பில் இருக்காதீங்க. அதே வீடு கொஞ்ச நாளில் எங்கள் பேருக்கு வரும். திரும்ப நீங்கள் எங்களை ஏமாற்றி வாங்கின சொத்து எல்லாத்தையுமே திரும்ப நீங்களே என்கிட்ட வந்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு மாறும், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு ஈஸ்வரியும் சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சாவித்திரி கிட்ட போயிட்டு, மா என்னம்மா இவங்க இப்படி இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்களா இருக்காங்க, எப்படிம்மா இத்தனை வருஷமா மாமா நம்மளை எவ்வளோ சொகுசா வச்சிருந்தாரு, அவருக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காருமா, எப்படிம்மா எப்படிம்மா முடியுது இவங்களாலலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இங்க இருக்கிற யாருமே நான் சும்மா விட மாட்டேன். என் குழந்தைங்களையும் என்னையும் இப்படி கேவலமா பிரிச்சு வச்சாங்கல்ல, அது மட்டும் இல்லாம உங்களை இப்போ நடுத்தெருவில் நிக்க வச்சிருக்காங்க. இவங்களை எப்பவுமே நான் மன்னிக்கவே மாட்டேன்ப்பா. இவங்களை கண்டிப்பா நான் மன்னிக்க மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நம்ம இழந்த எல்லாத்தையுமே திரும்ப வாங்கலாம். நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அப்பத்தாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம அப்பத்தாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி சொல்கிற மலரு, ஐயோ கடவுளே, இப்படியெல்லாம் நடந்துச்சா? அந்த திமிரு பிடிச்சவங்க எப்படி இப்படியெல்லாம் பண்ணாங்க? மனசாச்சே இல்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்களேடி. என் பையன் என்னடி துரோகம் பண்ணா அவங்களுக்கு? அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிச்சு வீட்டுக்குள்ளே வச்சது தாண்டி தப்பு அப்படின்னு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம வசந்தியும் செல்லப்பாண்டியும் என்னாச்சுமா, என்னாச்சு, பெரிய வீட்டில் ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி, பெரிய வீட்டில் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க நம்ம செல்லப்பாண்டியும் வசந்தியும். ஐயோயோ, இப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செல்லப்பாண்டி கேட்கவும், அதுதான் தெரியல, அவங்க எல்லாருமே நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்களாம், நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லப்பாண்டி, அதுக்கப்புறம் நம்ம வசந்தி, நம்ம அப்பத்தா, இவங்க 3 பேருமே இப்போது எல்லாருமே நம்ம ராஜாங்கம் சேது இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு நம்ம அப்பத்தாவை பார்த்துட்டு, வாமா பாருமா, அண்ணனை பாருமா, என்ன நிலமையில இருக்குதுன்னு பாருமா, உன்னோட மருமக எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்லவும், அடே ராஜாங்கம், என்ன ராஜாங்கம் இதெல்லாம், இங்கே பாரு ராஜாங்கம், இந்த வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டு ஆடாதன்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு, ஆனா என்னோட பேச்சை கேட்காம இப்ப பாத்தியா நடுத்தெருவுல நிப்பாட்டி வச்சுட்டாங்களே உன்னை. இங்க பாரியா ராஜாங்கம், உன்னை இந்த நிலைமையில பார்க்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு தான் அந்த கடவுளை என்ன உயிரோட வச்சிருக்காரா என்னன்னு கூட தெரியலையா அப்படின்னு சொல்லவும், ஆத்தா என்னத்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாராத்தா, அவங்க என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின எல்லா சொத்தையுமே திரும்பவும் அவங்களே என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க ஏமாத்தி வாங்கினா சொத்து நம்ம கையிலே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கான பதிலடியை நான் கொடுத்துருவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தா. அது வரைக்கும் நீ எங்கேயா தங்குவ, வாயா நம்ம எல்லாருமே சேர்ந்து செல்லப்பாண்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லவும், எப்படியாத்தா, எப்படி அங்கே அந்த வீட்டுக்கு வர சொல்கிற? எந்த தப்புமே செய்யாத தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு நாங்கள் துரத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் எந்த முகத்தை வச்சு நாங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, நீங்க எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கும்போது நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஐயா. நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வரணும், வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், இதை கேட்ட நம்ம மோகனா இருந்துட்டு, எப்படி உங்களாலெல்லாம் இப்படி பேச முடியுது? நாங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை உங்களுக்கு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பேசுறதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மலருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தமிழ்ச்செல்வியும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னக்கா சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சா? இப்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே தெருவில் தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுக்கா. இங்கே பாரு தமிழ், இது அப்பத்தாவும் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் உங்கள் டேடியும் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எந்த தப்புமே பண்ணாமல் உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்ததுனால உங்கள் வீட்டுக்கு வந்து உன் முகத்தில் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாருமே தயங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எதையும்
யோசிச்செல்லாம் பார்க்க மாட்டேங்க்கா. எல்லாருமே வீட்டுக்கு வாங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பழசெல்லாம் பேசி உங்களை யாரையும் காயப்படுத்தவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா இருந்துட்டு, மா என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கு, மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்மளை சும்மா விட்டுருவாங்களாம்மா, இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாத்தியாச்சு, ஆனா இந்த சொத்து எல்லாமே நம்ம பேர்லயே இருக்குமாமா, நம்ம ஃபோர்ஜரி பண்ணியிருக்கோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளை உள்ள தள்ளிடுவாங்களாம்மா. இங்க பாருடி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சு நம்ம இந்த வீட்டிலேயே தாண்டி இருக்கணும், இனிமே இந்த வீட்டில் நம்ம வச்சது தாண்டி சட்டம் அப்படின்னு சொல்லவும், மா எனக்கு இதை நினச்சா சந்தோஷமாக தாம்மா இருக்குது, ஆனால் அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு துரத்திருக்கோம், அவங்க எவ்வளோ கோவத்தில் போயிருப்பாங்க, அந்த கோவத்தெல்லாம் நம்ம மேலே காட்டுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா, அதுதாம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, இங்கே பாருடி, நீ எதுக்கும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வசந்தி இருந்துட்டு ராஜாங்கத்தையும் சேதுவையும் வற்புறுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே, இங்க பாருங்க ஐயா, நீங்க நாங்க பழசெல்லாம் நினைச்சு உங்களை காயப்படுத்துவோம், பேசி காயப்படுத்துவோம்னாலாம் நீங்க யோசிச்சு கஷ்டப்படாதுங்க ஐயா, கண்டிப்பா நாங்க பழசெல்லாம் பேசி உங்க மனசை யார் மனசையும் காயப்படுத்த மாட்டோம், நீங்க இருக்கிற நிலைமையில கண்டிப்பா உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க நடந்துப்போம், நீங்க கவலைப்படாம நீங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும் உங்க பிரச்சனையெல்லாம் சரியாகிற வரைக்கும் இங்க இருந்துக்கோங்க ஐயா, அதுவும் அழகர் வேற கஷ்டப்படுவான், அழகரை எங்க தூக்கிட்டு போவீங்க, அதுக்காகவாது நீங்க இங்க இருக்கணும். மீனாட்சியும் அழகரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா, அதை நீங்கள் பார்த்து ரசிக்கணும்ல, அதனால் நீங்கள் இந்த வீட்டில் கொஞ்ச நாளாச்சும் இருக்கணுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்கள் எங்களுக்கு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிருமா, உனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நான் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் புரிஞ்சுக்காம உன்னை வீட்டை விட்டு அனுப்பி நிறமாச கர்ப்பிணியா கூட இருக்கிறேன்னு பார்க்காம உன்னை அத்து விட்டு என்னோட பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சது மிகப்பெரிய தப்பு, அது யாருமே பண்ணவே கூடாத தப்பை நான் பண்ணியிருக்கேம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்க பாருங்க ஐயா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு நான் அப்பவே நிரூபிச்சிருப்பேன், ஆனா எனக்கு அவசியமே கிடையாது, என் மேல துளி கூட நம்பிக்கை இல்லாத ஒரு வீட்லையும் ஆளுங்க கிட்டேயும் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது, அந்த சுயமரியாதையோடு நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், இனிமே எதை பற்றியும் யோசிக்காம என்னோட கனவை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கவலையப்படாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே பயங்கர கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும், இங்கே பாரு சித்ரா, எல்லாருமே அந்த ஒன்றும் இல்லாத வீட்டுக்கு போயிருக்காங்களாம், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, அந்த வீட்டுக்கு போனால் அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வேளை சோத்துக்கு கூட அவங்க சிங்கி அடிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், இத்தனை வருஷமாக என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை காயப்படுத்தியிருப்பாங்க, ஒரு அடிமை மாதிரி வச்சுருப்பாங்க, இப்போ அவங்க ஒன்றுமே இல்லாத வீட்டில் இருந்து கஷ்டப்படணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு வில்லியோட மோசமா ஒரு மாதிரி கேரக்டரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நம்ம தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி இருந்துட்டு, அக்கா எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணுக்கா, வாங்கக்கா நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இவங்க காலையிலேருந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியலக்கா அப்படின்னு சொல்லவும், சரிதானோ நடு நம்ம சமைக்கலாம், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், சரி தமிழ்ச்செல்வி நான் பார்த்துக்கிறேன், நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமைக்க போயிடுறாங்க. எல்லாருக்குமே சேர்ந்து சமைக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். சமைச்சு முடிச்ச உடனே எல்லாருக்கும் சமையல் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஹாலில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அதாவது பரிமாறி சாப்பிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் எதுவுமே கண்டுக்காமல் தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
தனம் இருந்துட்டு, மாமா இங்க பாருங்க மாமா, ஏதோ மனசுல வச்சுக்காம நீங்க சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதுவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனேயே எல்லாருமே கை கழுவி, இங்க பாருங்க இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை, அதாவது பணம் இல்லைனாலையும் வரும்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி எல்லாரும் கூடயும் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்றது எவ்வளோ பெரிய வரமா இருந்திருக்கு. நான் இத்தனை நாளா இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, நான் உனக்கு மன்னிக்கவே முடியாத துரோகத்தை தான் பண்ணியிருக்கேன், என்னால உன்னோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது, என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாது, அதே மாதிரி உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசும் கிடையாது, திரும்ப உடஞ்ச கண்ணாடியை ஒன்று சேர்த்துனாலாம் நினைக்காதீங்க, அது நடக்கவே நடக்காது, உங்களுக்கும் எனக்கும் இப்போ பிரிஞ்சது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ள போயிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம சேதுவை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம